ஆனால் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு எதிரி இருந்துகிட்டே இருப்பான். கடன் பிரச்சனை இருக்காது, வருமானம். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி புதன், அதனால் பெருசாக வருமானத்துக்கு பிரச்சனை இருக்காது. பணம் சார்ந்த விஷயம் அல்லது வார்த்தை சார்ந்த விஷயங்களில் எதிரிகள் நிறையா இருப்பாங்க. அவர்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதிரிகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இப்போ சிம்மராசிக்கு ஒரே மாதிரி ஒரே தராசு. 6ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் வந்து இப்போ அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார். அஷ்டமஸ்தானத்துக்கு போயிட்டு உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால அஷ்டமஸ்தானி இந்த பரிகாரத்தை பண்ணினேன்னா உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படாது, வருமானம் வந்துட்டே இருக்கும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஜோதிடர் யுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 வருஷமாக 3 வருஷமாக பார்த்தீங்கன்னா உறவுகளுக்குள்ள பகையை பார்த்துருப்பீங்க, நண்பர்களுக்குள்ள பகையை பார்த்துருப்பீங்க. உங்களை விட்டு எல்லாரும் ஒதுங்கி போகிற மாதிரியே இருந்திருக்கும். சரி, இதாவது பரவாயில்ல சார், ஆனால் இந்த கடன் பிரச்சனை இருக்குது, ஏகப்பட்ட கடன் பிரச்சனை ஆயின்னு இருக்குது சார். வீட்டில் செலவு, குழந்தைகளுக்கு செலவு, வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கிய செலவு, இப்படி கடன் மேலே கடன் ஆயின்றிருக்கு, சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கும் கடனை அடைப்பதற்கும் கடன் மேலும் பெருகாமல் இருப்பதற்கும் உண்டான வழிமுறை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அவர்களுக்கு உண்டான பதிவு தான் இது. சரி, இது வந்து கடன் அடைக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய அடுத்த 2 வருஷம் இருக்குது. இப்போ வர மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பயிற்சி, அடுத்த 2028 பிப்ரவரி வரைக்கும் சனி வந்து அஷ்டம சனியாக இருக்க போகிறார். உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படும். அதாவது வருமானமே இல்லாமல் இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வேலை போகும், சில பேர்த்துக்கு வேலை இருக்கும் ஆனால் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, சில பேர்த்துக்கு வேலையை வந்து வாங்கிப்பாங்க ஆனால் சம்பளத்தை வந்து அவங்க வேறு எதுக்காக ரீசன் சொல்லி பிடிச்சிப்பாங்க. ஸோ இப்படி ஏதாவது ஒரு குழப்பத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இவர்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடையாதா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த சேனல்காரங்களும் கேட்டாங்க. அவர்களுக்கு உண்டான பதிவு தான், இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு உண்டான பதிவு தான் இப்போ நான் சொல்ல போகிறது. இந்த பதிவை செய்வதன் மூலம், இந்த பதிவில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வருமானம் ஜாஸ்தி ஆகும். இந்த அஷ்டம சனியில் கூட பணத்தை கொண்டு வரத்துக்கு உண்டான, ஈர்க்கிறதுக்கு உண்டான சக்தியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம். அடுத்தது, இந்த பணத்தை வச்சு வரும், ஓரளவுக்கு பணம் வரும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் பணமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ வந்தால் போதுமே, அந்த மாதிரி ஓரளவுக்கு வந்தால் கூட அதை வச்சு கடன் அடைக்கலாம், மேலும் மேலும் கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்திக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் உங்களுக்கு இந்த பதிவை நம்ம கொண்டு வந்திருக்கோம். உங்கள் ஜாதக பிரகாரம் இப்போ நான் சொல்கிறது இந்த பலன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான். நம்ம ஏதோ குருட்டாம்போக்கில் ஏதோ சொல்லணும், ஏதோ ஒரு இப்போ எபிசோட் கொடுக்கணும், ஏதோ உளறிட்டு போவோம் அப்படின்ட்டு கிடையாது. ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு பலன் உண்டு, ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒரு கடன் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். அது மாதிரி இந்த சிம்ம ராசிக்கு நான் இப்போ சொல்கிறது வந்து பொதுவான பலன் தான். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் அலசி ஆராய வேண்டியது இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. ஆனால் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு எதிரி இருந்துகிட்டே இருப்பான். கடன் பிரச்சனை இருக்காது, வருமானம். ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி புதன், அதனால் பெருசாக வருமானத்துக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் எதிரி பணம் சார்ந்த விஷயம் அல்லது வார்த்தை சார்ந்த விஷயங்களில் எதிரிகள் நிறையா இருப்பாங்க. அவர்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதிரிகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இப்போ சிம்மராசிக்கு ஒரே மாதிரி ஒரே தராசு தான். எப்படியா இருந்தாலும் பிரச்சனை தான், அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. நீங்கள் இதுக்கு வந்து ஒரு 2 விஷயம் சொல்ல போகிறேன். ஒரு கோயில் விஷயத்த சொல்ல போகிறேன், ஒரு பரிகார விஷயத்த சொல்ல போகிறேன். இதை 2ஐயும் செய்கிறதுனால உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும், கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அல்லது குறையும். இதை தவிர மேலும் மேலும் கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு உண்டான வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். ஸோ உங்களுக்கு முதல்ல இப்போ வேலையே பிரச்சனையாக இருக்குது, இந்த பரிகாரத்தை பண்ணால் அந்த வேலை வந்துடும். அதாவது ராமாயணத்தில் என்ன பண்ணாங்க, ராமர் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி தசரதன், ராமருடைய அப்பா தசரதன் வந்து அவருக்கு குழந்தைகளே இல்லை, யாரும் அவருக்கு குழந்தையை பெற்றுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதாவது ஏதோ ஒரு தடை, அதுக்கு வந்து ஜாதக ரீதியான தடை. அவர் வந்து காட்டு வழியாக போயிருக்கும் போது அவருக்கு சின்ன வயசில், அவர் இளம் வயதில் வந்து அவருடைய திறமை என்னென்னா, கண்ணை மூடிண்டு அந்த இடத்துல வந்து ஒரு சத்தத்தை கேட்டு அந்த யானை தண்ணி குடிக்குதுன்னு சொல்லிட்டு அம்பு விட்டார்னா யானையை போய் அந்த அம்பு அடிச்சிடும். அப்பேற்பட்ட திறமை வாய்ந்தவர், கண்ணை மூடிண்டு அடிக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர்.
அந்த மாதிரி அவர் காட்டு வழியாக போயிருக்கும்போது இவருடைய சேனா பரிவாரங்களில் ஒரு பக்கம் போயிடும், இவர் மட்டும் ஒரு பக்கம் தனியாக போவார். அந்த மாதிரி போகும்பொழுது ஒரு இடத்துல வந்து யானை குடிக்கிற மாதிரி பிளக் 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 பிளக்னு சவுண்டு கேட்கும். அந்த இடத்துல வந்து இவர் வந்து அம்பு விட்டுருவார். அம்பு விட்டு அது போயிட்டு ஒரு முனிக்குமாரனோட நெஞ்சில் தைச்சு அந்த முனிக்குமாரன் அம்மா அப்படின்னு கத்திட்டு விழுவான். அப்போ விழும்போது இவருக்கு அப்போ தான் தோணும், ஐயோ நம்ம யானையை சாகடிக்கிறதுக்கு வேட்டையாடுறதுக்கு பதில் ஒரு பையனை சாகடிக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்ப்பார். அந்த இடத்துல முனிக்குமாரன் இருப்பார். அந்த பையன் வந்து எங்கள் அப்பா அம்மா கண்ணு தெரியாதவா, அவளை காப்பாற்றுங்கோன்னு சொல்லிட்டு உயிரை விட்டுருவார். தண்ணி கொடுங்க, தண்ணி தாகமாக இருக்குன்னு. உடனே இவர் என்ன பண்ணுவார், தண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த அப்பா அம்மாவை போய் வயசானவரை போய் பார்க்க போகும்போது தண்ணியை கொடுத்துட்டு பேசாமல் இருப்பார். அப்போ கேட்பாருன்னு இந்த மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவார். இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்டில் நான் வந்து அம்பு விட்டேன், செத்து போயிட்டான், அதனால் நான் வந்தேன்னு. உடனே அந்த முனிக்குமாரனுடைய அப்பா வயசானவர், அவரும் சன்னியாசி தான், அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, நீயும் என்னை போன்றே புத்திர சோகத்தில் வீழ்க கடவாய் அப்படின்னு சாபட்டுருவார். இதை கேட்ட உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, நாமளா இருந்தா, ஐயையோ சாபம் விட்டாரே, நம்ம கஷ்டப்பட போகிறோம், நமக்கு புத்திரனே இல்லாமல் பையன், புத்திரன்னா குழந்தை, பையன் இல்லாமல் போயிடுவான்னு. ஆனால் ராமருடைய அப்பா தசரதன் என்ன பண்ணிட்டாரு, சந்தோஷப்பட்டாராம். ஏன்டா அப்படின்னு கேட்டால், அவருக்கு குழந்தையில இல்லையே, குழந்தை இருந்தால் தானே அந்த புத்திர சோகம் வரணும். அப்போ புத்திர சோகம் அப்படிங்கிற அந்த சாபம் பழிக்கணும்னா எனக்கு குழந்தை பிறக்கும்ல, அது மாதிரி எனக்கு அப்போ குழந்தை பிறக்கிறது நிச்சயமாயிடும், இந்த சாப பிரகாரம் எனக்கு குழந்தை நிச்சயம் அப்படின்னு சந்தோஷப்படுவாராம். அது மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சாபமே உங்களுக்கு வரமாக மாறக்கூடிய வகையில் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டேன்னா, உங்கள் ஜாதக பிரகாரம் 6ஆம் வீட்டு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் வந்து இப்போ அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார். அஷ்டமஸ்தானத்துக்கு போயிட்டு உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால, அஷ்டம சனினால் உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படணும், உங்களுக்கு வேலை இல்லாமல் போகணும். ஆனால் இந்த பரிகாரத்தை பண்ணினேன்னா உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்படாது, வருமானம் வந்துகிட்டே இருக்கும். அப்போ வருமானம் வரணும்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு வேலை இருந்தால் தான். ஸோ வேலை போகாது. 8ஆம் இடத்துலேருந்து சனியின் 3ஆம் பார்வை 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வேலை போகாது. ஆனால் எதிரிகளோடே சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதாவது 10 கருப்பாடுகளுக்கு நடுவில் தான் நீங்கள் வாழ வேண்டியது இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எந்த இடம் தெரிஞ்சு பேசணும், அதை மட்டும் நீங்கள் இருந்துட்டிங்கன்னா இந்த அடுத்த 3 வருஷம் உங்களுக்கு அஷ்டம சனி எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதுக்கு உண்டான பரிகாரம் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சில பொருட்கள் எடுத்து வச்சுக்கணும். அதை நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஒரு கருநீல கலரில் துணி, 1 மீட்டர் துணி, அதாவது ஜாக்கெட் பிட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு சாதாரண காட்டன் துணியாக இருந்தாலும் பரவாயில்ல, 1 மீட்டருக்கு அதோட நீள அகலம் இருக்கணும். கருநீல கலரில் துணி, அந்த கருநீல கலரில் துணி எடுத்து வச்சுட்டு அந்த துணிக்குள்ளார சில பொருட்களை நீங்கள் வைக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெற்றிலை பாக்கு, வெத்தலை பாக்கு, அந்த வெத்தலையும் சரி பாக்கும் சரி 3 கவுண்டில் இருக்கணும். 3 வெத்தலை, 3 பாக்கு, 3 விரலி மஞ்சள், 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 5 1 ரூபா காயின், இல்லை 5 ரூபா காயின், 5 ரூபாய் காயின், இதெல்லாம் அந்த துணி மேலே வச்சுட்டு அதை நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா ஒரு மூட்டையாட்டம் கட்டிடணும். அதாவது 3 வெத்தலை, 3 பாக்கு, 3 விரலி மஞ்சள், 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 5 1 ரூபா காயினோ இல்லது 5 ரூபாய் காயின்கள், அதை அதுக்குள்ளே வச்சு அதை மூட்டையாட்ட கட்டிடணும். இது எதுக்காக நம்ம இந்த காயின்லாம் வைக்கிறோம் அப்படின்னா, இது நீங்கள் தானம் கொடுக்கும் போதோ இல்லை கோயிலில் போடும் போதோ இதை வந்து யாராவது ஒருத்தருக்கு அது போய் சேரும், உங்களுடைய கர்மாவை அவர்களுக்கு கழிப்பதற்கு. இதனால் உங்களுக்கு கடன் பிரச்சனை ஏற்படாது, எதிரிகள் பிரச்சனை இருக்காது, எதிரிகள் இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலையும் ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இதை நீங்கள் இந்த கருப்பு மூட்டை, கருநீல மூட்டை இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து உங்கள் வீட்டு சுவாமி சந்நிதியில் வச்சுக்கணும். உங்கள் வீட்டு சுவாமி சந்நிதியில் சுவாமி படம் இருக்குல்ல, அதுக்கு கீழே வச்சுட்டு 5 சனிக்கிழமைகள், 5 சனிக்கிழமை அந்த மூட்டைக்கு, கருநீல மூட்டைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெள்ளை மலர்கள், அதாவது மல்லிப்பூ, அப்படி இல்லைன்னா இந்த டிசம்பர் பூன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கருப்பு கலரில், அதாவது வயலட் கலரில் இருக்கக்கூடிய பூ, இதனால் அபிஷேகம் பண்ணணும். இல்லாட்டி வெள்ளை பூவால் அபிஷேகம் பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும். டெய்லி வந்து ஓம் நம சிவாய, இல்லாட்டி அம்பாள் பேரை சொல்லலாம், இல்லாட்டி ஆஞ்சநேயர் அஷ்டோத்திரம் சொல்லலாம். இதை சொல்லி நீங்கள் அதுக்கு அர்ச்சனை பண்ணணும். இதை பண்ணிவிட்டு 5 சனிக்கிழமை பண்ணணும்.
இதை 5 சனிக்கிழமை பண்ணிவிட்டு 5 சனிக்கிழமையும் நீங்கள் உங்கள் வீட்டில் விளக்கேற்றும் போது பசு நெய்யில் தான் விளக்கேற்றணும். இந்த நல்லெண்ணெய், இந்த விளக்கெண்ணெய், மற்ற எந்த எண்ணெயிலையும் விளக்கேற்றக்கூடாது. பசு நெய்யில் தான். அதுக்கு தனியாக பசு நெய் கிடைக்கிறது. பசு நெய் கிடைச்சதுன்னா சுத்தமான பசு நெய்யான்னு செக் பண்ணிக்கோங்க. கடையில் கிடைக்கிறது கொஞ்சம் கலப்படமாக இருக்கலாம், நமக்கு தெரியாத விஷயம், அதனால் சொல்கிறேன். பசு நெய் வாங்கி வச்சுட்டு அந்த பசு நெய்யால் ஒரு பஞ்சுத்திரி போட்டு அதில் விளக்கேற்றிட்டு வாங்கோ. 5 சனிக்கிழமை. 5 சனிக்கிழமை முடித்ததுக்கப்புறம், 5 சனிக்கிழமை இந்த பூஜையை முடித்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்றா சனிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமையோ அல்லது நீங்கள் பிறந்த கிழமையோ, இது ஏதாவது ஒன்றா சனிக்கிழமையாக இருக்கணும், இல்லை ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கணும், இல்லாட்டி நீங்கள் பிறந்த கிழமை. இந்த 3 நாட்கள் ஏதாவது ஒரு நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேயர் கோயிலுக்கோ சென்று அந்த விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டுட்டு ஏதாவது ஒரு கோயிலில், ஒன்றா விநாயகர் கோயில் இல்லாட்டி ஆஞ்சநேயர் கோயிலில் இந்த மூட்டையை அந்த உண்டியலில் போடணும். சப்போஸ் அங்கே உண்டியல் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் இது வைக்கும்போது 5 வாரம் 5 சனிக்கிழமை வைக்கும்போது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய வெத்தலை காஞ்சு போயிருக்கலாம். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அந்த வெத்தலை காஞ்சு போனாலும் தப்பு கிடையாது. நீங்கள் அடிஷ்னலாக ஒரு 2 வெத்தலையோ 4 வெத்தலையோ பாக்கோ வச்சு அந்த மூட்டையோடு சேர்த்து யாராவது ஒரு வயசானவருக்கு, அதாவது வயசான ஆணுக்கு அதை தானமாக கொடுக்க வேண்டும். அது கூட ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ பணம் வச்சு கொடுக்கணும். அப்படி வெறுமை கொடுத்தீங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. இதை செய்வதன் மூலமாக, இந்த தானத்தை கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், எதிரிகள் பிரச்சனைகள், உங்களுடைய அவமான பிரச்சனைகள்லாம் உங்களை விட்டு அகலும். அதனால் அஷ்டம சனியினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள், சப்போஸ் உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சிடுத்துன்னா கூட இது தாராளமாக பண்ணலாம், தப்பு கிடையாது. இதை செய்வதன் மூலமாக கடன் பிரச்சனைகள் தீர்ந்து போகும், நீர்த்து போகும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.